அரசியலை பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமாவிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஜனநாயகம் படம் எல்லாருக்கும் தெரியும். அதில் எவ்வளோ 6-7 மாதம் ஸ்டாப் ஆகி ரீமேக்ஸ் ஆகி இப்போ திரும்ப ரிட்டர்ன் ஓடுதுன்னா இவ்வளோ வசூல் அடிச்சிருக்குன்னா 300 கோடி அடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் ஐயா இது தளபதி படம். தீபாவளி பொங்கல்னாலே தளபதி படம் சுட சுட ரெடியாக இருக்கும். அறிமுகம் என்ற படத்துலேருந்து ஆரம்பித்து தளபதி, இளைய தளபதி, இப்போ சிஎம் விஜய் என்ற வரைக்கும் வந்துருச்சு. அவர் படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நாளைய தீர்ப்பு, பூவே உணவாகம், அதில் ஒன் டேக் ஷாட்லேயே தரமாக அப்போவே ஒரு சிங்கிள் டேக் எடுத்திருக்காரு. ஐயோ டயலாக் கொடுத்தோன்னா ஒரு தடவை கண்ணை மூடிட்டு எவ்வளோ லெங்க் டயலாக்லாம் கேட்பார். டேக் பண்ணாங்க நான் நம்மள ஏதோ கிண்டல் அடிக்கிறாரு இவர். என்ன ஒரு தடவை இவ்வளோ பெரிய டயலாக் கேட்டுட்டு டேக்குன்றாரு. முன்னாள் நாள் டைலாக் கொடுக்குறது அதெல்லாம் ஸ்பாட்டில் வந்து அப்படியே கண்ணை மூட்டு கேட்பாரு. அவ்வளோதான் டயலாக் பேசுவார். பிக்சர் நான் தான் லக்கி. இல்லைன்னா நான் லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருக்குமா? 90ஸ்லாம் காதல், ரொமான்ஸ் அந்த மாதிரி படம் தான் எடுத்திருந்தாரு. 20ஸ்ல தான் தமிழன் பகவதின்ற மூவிலேருந்து தான் ஆக்ஷன் ஹீரோவாக வந்தார். அவருக்கு 90ஸ்லேயே தரமான மூவி கொடுக்கணும்னு ஆசை சினிமாவில். அப்போ இது மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ ஜனங்க கிட்ட அந்த ஊரில் நல்ல நடிகன்ற பேர் வரணும். 2026 தளபதி சிஎம் இருக்கிறன்னா அப்போவே அவர் சிஎம் இருக்கிறோன்னு நினச்சது தான். பகவதி டைரக்டர் வெங்கட் பிரபு அதை சொல்லி ஒரிஜினல் பகவதி கிளைமேக்ஸ் வந்து அவர் சிஎம் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த காலகட்டத்தில் அப்பவே பண்ணியிருந்தேன். அந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸ் அவர் சிஎம். என்ன கதைன்னா, பாபாவும் பகவதியும் அப்போ தான் ஷூட்டிங் இருந்த காலம். அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. மூவி ரிலீஸ் அவர் 7வது மந்திரத்திலே அவர் அரசியலுக்கு வரன்றதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். இதில் இப்போ தான் ஆக்ஷன் மூவியே எடுத்திருக்காரு. அதுலேயே அவர் தளபதி சிஎம் ஆகும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் மூவியில். யூஸ் பண்ணேன் சார், இந்த பாயிண்ட் இருக்குது. 7வது மந்திரத்தை ரஜினி சாரே வேண்டான்னு யூஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ அதை யூஸ் பண்ண முதல் படம் இப்போ தான் ஆக்ஷன் ஹீரோ மாற்றுறேன். அது மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணும்போது இதுவரை ஓவர் டோஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக போயிடலாம் சார். விஜய் சாருக்கு முதல்ல உடன்படே கிடையாது. எனக்கு சொன்ன ஸ்கிரிப்ட் அதானே அப்படிலாம் சொன்னார். அவருக்கு அந்த அரசியல் ஆசை இருந்தது சார் அப்போவே. அது எங்களுக்குலாம் தெரியாமல் இருந்திருக்கு. எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது அவர் வந்து அரசியலுக்கு வருவார், மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அப்படி இப்போ மேடையில் பேசுகிறார் இல்லையா, அது வந்து பொய் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் ட்ராவல் ஆயிருக்கேன் அவர் கூட, அதனால சொல்கிறேன். அவருக்கு உண்மையிலே ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது சார். இதில் தளபதி ப்ரீமியம் டைமில் கூட கம்பேக் கொடுத்ததுன்னா திருமலை, கில்லி, சிவகாசி, திருப்பாச்சி, சச்சின், பொக்கிரி இந்த படத்துலேருந்து ஆக்ஷனாக கொடுத்து வெறித்தனமாக இப்போ கம்பேக் கொடுத்துருப்பாரு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் தேட்டர்ஸ்காரங்கள் கொண்டாடினா அது விஜய் படம், தளபதி படம் தான். தளபதி படம் வந்தாலே மிகப்பெரிய கலெக்ஷனை பார்த்துடலாம். இனிமேல் தளபதி படம் நம்ம நினைச்சாலும் வராது. நம்மளோட கவலைப்படுறவங்க தேட்டர்காரங்க தான். ஒரு ஓனரா வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் லாஸ். பட் ஆஸ் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து எங்களுக்கு பிசினஸ் பண்ணலாம். அந்த ஒருத்தர் இல்லாது வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய ஒரு மேஜர் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு. ஒரு மாஸ் ஹீரோ கமர்ஷியல்லையும் கரெக்டாக அவர் அரசியலை பற்றி ஒரு படத்துலையும் அழகாக கரெக்டாக சொல்லி சமூக நீதியை பற்றி பேசியிருப்பாரு, சட்ட ஒழுங்கத்தை பற்றி பேசியிருப்பாரு, விவசாயிகளுக்கு பாதிப்பை பற்றி பேசியிருப்பாரு, ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் அவங்க பண்ண தப்ப படங்கள் மூலியமாக சொல்லியிருப்பாரு. சிஎம்மாக பதவி எடுத்த அப்புறம் சட்டமன்றத்தில் கூட அவர் படத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. நம்மளோட திரைப்படங்களில் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பை சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பற்றி சொன்னோம், அரசியலை பற்றி சொன்னோம். அரசியலை பற்றி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச இது வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் படத்தில் சமூக நீதி பற்றி காட்சிக்கு வந்தாலே தடங்கள் வரும். ஏன் இப்போ இருக்கிற ஜனநாயக படத்தை வரைக்குமே அந்த காட்சிகள் வரைக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்துகள் இருப்பதாகவும் The controversy surrounding the release of Vijay's film Kathi. படத்தில் அரசுக்கு எதிரான வசனங்கள் மற்றும் காட்சிகள் இருப்பதாக சென்சார் அதிகாரிகள் இந்த பேனரையும் இந்த இடத்துல அடிச்சு கிழிக்கிறாங்களே. படத்தில் பாதுகாப்பு படை சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சமூக கருத்தை பேசுறது சர்க்கார் கத்தி தான்றதில்ல. அவர் அரசியல் கனவு 2000 இருக்கும்போது இருந்தே தொடர்ந்தது. 2002 தமிழன்ற படத்துல இருந்து அவங்க வாங்குற ஊழல் லஞ்சத்தை பத்தி கரெக்டா சொல்லியிருப்பாங்க. டெவலப்மெண்ட் டேக்ஸ் கட்டுறோம், ரோடு நல்லா இருக்கா, தெருவுகளுக்கு ஒழுங்கா எரியுதா, இல்ல இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்க கிட்ட இப்படிலாம் கேட்டு வாங்கணும்னு ஸ்டேஷன்ல ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இதெல்லாம் லஞ்சம் இல்லை சார். சார் பீடி, சிகரெட், இளநீர்லாம் சும்மாவா சார் வருது? அதே 2002 தான் காவேரி, தமிழ்நாட்டு பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை பீக்ல இருந்துச்சு. அப்போ யூத்ன்ற மூவி ரிலீஸ் ஆகும்போது அப்பவே அதை பத்தி கரெக்டா சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்துல காத்து, தண்ணி, வானம் இது 3 எல்லாருக்கும் பொது. அதை ஏன் தண்ணி, ஏன் காத்து தரமாட்டேன், விடமாட்டேன்னு பக்கத்து ஸ்டேட்கார் மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்கும். இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன பகவதியில் தான் ட்விஸ்டே. இந்த படத்தில் இருக்கிற பல வசனங்கள் இப்போ இருக்கிற விஜய்க்கு அப்பவே சிஎம்க்கு கிரெடிட் பண்ணி வச்ச மாதிரி பக்கவா இருக்கும். நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டாம பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி
நில்லையா அவன் வெயில காஞ்சிக்கிட்டு இருக்கான். எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க? நீ வாரடுதான். எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க? நீ வாரடுதான்.